எங்க அம்மா சமையல்ல நான்வெஜ் தாண்டி வெஜ்ல இந்த பிதுக்கு பயிர் சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா செய்வாங்க. என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஒண்ணு. சாப்பிட்டு மதுரை வரையும் ஒரு வேலையா கிளம்பியிருந்தேன். இந்த ஜனவரி மாசம் வந்துட்டாலே எங்க வீட்ல அதிகமா மொச்ச பயிர், பிதுக்கு பயிர் குழம்பா தான் இருக்கும். அந்த டைம் சீசன் இல்லையா? செஞ்சு சாப்பிட்டு ஒரு மாதிரி எல்லாருக்கும் சலிச்சே போயிரும். அந்த அளவுக்கு செய்வாங்க எங்க அம்மா. லஞ்சுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நானும் லோகியும் இன்னைக்கு எங்க வந்திருந்தோம்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா. அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் தான் சூர்யா நகர் வரைக்கும் வந்திருந்தோம். பாப்பாக்கு இப்ப 2 மந்த் நடந்துட்டு இருக்கு. லோகி தான் பயங்கர குஷியா இருந்தா பாக்குறது கொஞ்சிறதுன்னு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் இருந்து பாக்குறவங்களா தான் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் சாரோட மேரேஜ்க்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். இந்த டைம் அவங்க பாப்பாவை பார்க்க வந்திருக்கேன். அப்படியே பாப்பாவை குட்டி அழகா கையில வச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபுல்லா லோகி ஞாபகமா தான் இருந்தது. இதே மாதிரி தானே அவனும் குட்டியா இருந்தான், இதே மாதிரி தானே அவனை நம்ம வளர்த்துட்டு இருந்தோம். பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அங்க இருந்ததுல டைம் போனதே தெரியல. 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி எங்க அண்ணனை பார்க்க வந்திருந்தோம். லோகிக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தான். இந்த டைம் போறதுக்குள்ள கண்டிப்பா ரோட் சைட் காளான் சாப்பிட்டே ஆகணும். ஏதாவது ஒரு நல்ல கடைக்கு கூட்டிட்டு போட ராகேஷ்னு சொல்லவும் இங்க பெரியார் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். அந்த காளானை சாப்பிடும் போது வந்த சந்தோஷம் இருக்கே வார்த்தையால சொல்லவே முடியாது. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். பாய்.